அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா நோன்பு வச்சு நல்லா வந்து பாடி ஹீட்லாம் ஏறி வாய்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணல. இன்றைக்கி வந்து பூரி பண்ணிடலாம். பூரி மசால், கிழங்கு மசால் வந்துட்டு வந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அப்புறமே வந்து பச்சை மிளகா, வெங்காயம்னா பல்லாரி இல்லை பெரிய வெங்காயம், நீங்கள் எப்படி வந்து சொல்வீங்களோ அந்த மாதிரி வந்து அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்குது. அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில். நான் ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் நோன்பு பெருநாள் எப்படி போச்சு அண்ட் வந்துட்டு எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க, இதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இங்கே நல்லாவே போச்சு, நல்லா பண்ணோம். கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து உடச்ச கடலை, அதாவது பொட்டு கடலைன்பாங்க, அது வந்துட்டு நான் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரையும் இதுக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் வந்து வதக்கும் போது பச்சை மிளகா ஒன்று வெளியே விழுந்துட்டு தாவி குடிச்சிட்டாரு. ஸோ அவரை தூக்கி திருப்பி உள்ளே போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். என்னடா அடிஷ்னலாக போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, 2 பச்சை மிளகா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்மாஷ் பண்ணி நல்லா உங்களுக்கு வந்து ஒன்று போல் வந்துட்டு வதங்கிட்டு அப்புறமே நம்ம அந்த உடச்ச கடலை போடுறச்ச உங்களுக்கு வந்து கெட்டி ஆகும். நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருக்குமா பூரி மசால் வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ வந்து உடச்ச கடலை தான் போடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட தான். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து என்ன ஹெல்தி, பூரி வந்துட்டு ஆயில் தானே அப்படின்னீங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு கூட அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். பூரிக்கு வந்து மாவு பசைஞ்சு பசங்களுக்கு மட்டும் பூரி போட்டு கொடுத்துருவேன். எனக்கு வந்து அதில் வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு அதுக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிடுவேன். ஸோ வந்துட்டு நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்குறோங்கிறதுல தான் வந்துட்டு இருக்குது. ஸோ வீட்டுக்கு ஒன்று நம்மளுக்கு ஒன்று அப்படின்னு பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணுறதுலையே எப்படி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்கிறதுல இருக்குது. ஸோ வந்து நான் பார்த்திங்கன்னா எனக்கு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன், பசங்களுக்கு பூரி போட்டு பூரி மசால் வந்து கொடுத்தாச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.